மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல சந்தோஷப்படுறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமடைந்தால் மேசம் முதல் மீனம் வரையிலான லக்னங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்றது தான். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல சந்திர பகவான் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுபர் அப்படின்ற லிஸ்ட்டில் வர்றவர். சந்திரன்னோடனே தாய் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரும். மனசு, கண், நீர்நிலைகள் கொண்ட இடம், வடமேற்குக்கு உரியவன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வருவோம். அதே மாதிரி புகழ், செல்வம், செல்வாக்கு, கௌரவம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் பெற்றுக் கொடுக்குற இடத்துலையும் சந்திர பகவானுடைய பங்கு இருக்குது. அடுத்து சந்திர பகவான் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா திக்பலம் அடைகிறதும் ரொம்ப நன்மையை கொடுக்கும். இப்போ அடுத்தபடியாக இந்த சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடுனா கடகராசி. கடகராசிக்கு அடுத்தபடியாக சந்திர பகவான் அமோகமாக இருக்கிற அந்த இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம். ரிஷப ராசியில் உச்சமடைகிற சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் ரிஷப ராசியிலே உச்சமடைகிறார் அப்படின்றது தெரியுது. இப்போ இவர் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசாங்க பணி, அம்மாவுக்கு சுகம், நன்மை, போக்குவரத்தில் நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசு திட ஆரோக்கியம் மாதிரி மன ஆரோக்கியம் இருக்கும். இது மாதிரியான நற்பலன்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அள்ளி கொடுப்பார். ஆனால் எல்லா லக்னக்காரங்களுக்கும் அப்படி அள்ளி கொடுக்க மாட்டார். அப்போ என்ன மாதிரி கொடுப்பாருன்னு பார்த்திங்கன்னா மேச லக்னம் எடுத்துப்போமே. ஃபஸ்ட்டு மேச லக்னத்துக்கு 2 அப்படின்ற இடம் தான் ரிஷபம். ஆனால் ஸ்திர ராசி அப்படின்றோம். ஸோ ஸ்திரமாக இருந்து இந்த இடத்துல உச்சமடைகிறவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி. அப்போ மேச லக்னக்காரனுக்கு 4ஆம் அதிபதி 2 அப்படின்றப்ப தாயால் வருமானம், மனதால் வருமானம், சைக்காலஜி படிக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மதிப்பு, கௌரவம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வரும். யாருக்கு? மேச லக்னக்காரங்களுக்கு. மேச லக்னத்துக்கு 2இல் 4ஆம் அதிபதி உச்சம் அடைகிறதுன்றது மிகவும் சிறப்பான ஒன்று. 2ஆம் இடம் அப்படி இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதியாக வர்றாரு. ஸோ காலபுருஷ தத்துவத்துக்கும் மேச லக்னத்துக்கும் சுகஸ்தானாதிபதி என்ன பண்ணுறாரு? குடும்பத்தில் இருந்துட்டார். அப்போ குடும்பத்தோடு இருக்கிறது தான் சுகம் அப்படின்னு நினைப்பார். குடும்பத்துக்காக உழைப்பார், குடும்பத்துக்காக வருமானத்தை கொடுப்பார், குடும்பத்துக்காக பார்த்திங்கன்னா நல்ல பேச்சு, நல்ல நடத்தை இதெல்லாம் கொடுப்பார். யார்? இந்த சந்திரன் உச்சமடைகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களை நல்ல மதிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 2இல் இருக்கும் அப்படின்றது. அப்போ மேச லக்னத்துக்கு தாயாரின் உடல்நிலையில் தேடி வர்றது, இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அம்மா நல்லா ஆகிட்டாங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதாக இருந்தாங்க அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்ற. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரிஷப. இப்போ அடுத்தது இந்த மேச லக்னத்துக்கு 2இல் இருக்கிறவங்க 8ஆம் வீட்டை பார்ப்பாங்க. 8ஆம் வீடு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீசமடைகிற வீடாக இருக்கும். அந்த வீட்டை உச்ச பலம் கொண்டு சுகஸ்தானாதிபதி பார்க்கும் பொழுது எதிர்பாராத நன்மைகள் வரும். இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா நல்லபடியாக அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்சு வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா உடல் நலத்தை பேணி காக்கிறது அந்த இன்சூரன்ஸ் உதவி பண்ணும். இதெல்லாம் சரி. அடுத்தபடியாக ரிஷப லக்னத்துக்கு போயிடுவோம். ஸோ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லக்னத்தில் சந்திரன் உச்சம், 3ஆம் அதிபதி. ஆக லக்னத்தில் சந்திரன் உச்சமடையும் பொழுது நல்ல தேக ஆரோக்கியம், கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியம், தேவ ஆரோக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முகம் பிரகாசமாக இருக்கிறது, நடுத்தர உயரத்தை கொண்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பிரதிபலிப்பான முகம் இருந்தால் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுங்க, அந்த பிரதிபலிப்பு மாறும். ஏன்னா தேய்பிரையும் வளர்பிரையும் மாறி மாறி வர்றது. மாறும்னா பெரிய அளவில் மாற்றத்தை கொடுத்துறாரு, ஓரளவு மாறும். அதே மாதிரி 3ஆம் அதிபதி அப்படின்றனால பார்த்திங்கன்னா லக்னத்தில் உச்சம் அடைகிறதுனால இவங்களுக்கு பின் தம்பி தங்கைகள் பிறப்பு உண்டு அப்படின்றோம். தாயாரோடு மிகுந்த நட்பு பாராட்டுவார்கள். யார்? ரிஷப லக்னத்துக்காரங்க அப்படின்றது. தாயாரால் நன்மை அடையக்கூடிய ராசிகளில் இந்த ராசி, அதுவும் இந்த லக்னத்தில் சந்திரன் உச்சமடைகிற இந்த ரிஷப லக்னத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள், இவங்க 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ மனம் போல் வாழ்க்கை அமையும் அப்படின்றது. ஏன்னா மனதுக்காரகன் அப்படின்னு சொல்கிறது தான் சந்திர பகவான். லக்னத்துக்கு 3ல் இருக்கார், இருக்க வேண்டியவர். லக்னத்தில் உச்சமடைகிறார். அப்போ இந்த காதல் சமாச்சாரம் விவகாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்தில் உச்சமடைந்த சந்திரன் நல்லபடியாக மனைவியை கொடுப்பார், நல்லபடியான மனம் போல் மாங்கல்யத்தை செய்து கொடுப்பார். காதலித்து திருமணம் செய்யக்கூடிய ராசிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னங்களில் இந்த மாதிரி உச்சமடைந்தவர்களுக்கு கொடுப்பார். அப்புறம் மதிப்பு, மரியாதை, புகழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரை தேடி வரும். இவர் அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பார். அந்த ரெகக்னைசேஷன் வந்து டக்கு டக்குன்னு இவங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய் மாமனுடைய பங்களிப்புன்றது இவங்க ஜாதகத்தில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றது தெரியப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு விரையாதிபதி அப்படின்னு சொல்கிற ஒரு ரிஷப ராசி வீட்டான இந்த சுக்கிர பகவான். இப்போ இந்த சுக்கிர பகவானுடைய இந்த வீட்டில் தான் உச்சமடைகிறார். இப்போ இந்த உச்சமடைகிறது என்ன ஆகுது, இந்த ராசிக்காரங்களுக்கு மிதுனம் லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 12ல் போயிடுச்சு. வெளிநாட்டில் வருமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு சென்று வருவாயை ஈட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது, வெளிநாடு போகிறதுக்காக கடன் வாங்கி படிக்கிறது, படிப்புலேயும் நல்ல கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உச்சமடைகிறனால வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதின்றனால இந்த 2ஆம் வீடு எடுத்திருக்கிற இந்த குடும்பம் 12. அப்போ வீட்டை விட்டு வெளியே போனாதான், குடும்பத்தை விட்டு வெளியே போனாதான் பெரிய அளவில் பண வருவாயை பார்க்க முடியும் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி அப்படின்றது சூரிய பகவான். சந்திர பகவானோடு சேர்ந்தோ சந்திர பகவான் பார்வையிலோ சூரிய பகவான் இருந்தால் அரசாங்க வேலையை வாங்கிறாங்க. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி அரசாங்க வேலையை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே போய் நான் செட்டில் ஆகிட்டேன், க்ரீன் கார்டு வாங்கிட்டேங்கிறவங்கலாம் சந்திரன் உச்சமடைந்து விரயத்தில் இருக்கின்ற இந்த மிதுன லக்னக்காரங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிதுன லக்னத்துக்கு 2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பகால கல்வியிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாஸ் காட்டுறவங்க யாருன்னா இந்த மிதுன லக்னத்து சந்திரன் உச்சமடைந்தவர்கள் அப்படின்றோம். அப்போ அங்கே 12ல் போய் சந்திரன் இருக்காருப்பா, 2ஆம் வீடு வருமானம் அப்படின்னா உள்ளூரில் இருக்கும்பொழுது வருமானம் பெரிய அளவில் இருக்காது அப்படின்றது. அதனால தான் வெளிநாடு சென்று புகழடையக்கூடிய ஜாதகங்களில் இது ஒன்று அப்படின்றோம். அடுத்தபடியாக கடக லக்னத்தை எடுத்துப்போம். இப்போ கடக லக்னமே லக்னாதிபதியே உச்சமடைகிறார். எத்தனை இதில் உச்சமடைகிறாரு? 11ல் உச்சமடைகிறார். அப்போ ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதி லாபத்தை தேடி போயிருக்கார். அப்போ இந்த மதிப்பு, மரியாதை, இந்த அரசியல் வாழ்க்கை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மதிப்பு மரியாதை கூடுறது, இதெல்லாம் பெரிய அளவில் இருக்கும். உங்களால் உங்களுடைய தம்பி தங்கைகள், உடன் பிறந்தார்கள், சகோதரர்கள், அதுவும் முன் பிறந்த சகோதரர்கள், மூத்த சகோதரிகளுக்கு பெரிய அளவில் ஹைப்பு கொடுக்கும். வாழ்க்கையில் ஃப்யூச்சரிஸ்டிக் நாலேஜ் அப்படின்றது கிடைக்கும். இந்த 11ஆம் வீட்டில் சந்திரன் உச்சமடையும் பொழுது அங்காளி பங்காளிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் நன்மை இருக்கும். எங்களுக்கு எதுவும் இருக்காதா அப்படின்னா கடக ராசி, கடக லக்னாதிபதி அப்படின்றவரே வந்து 11ல் உச்சமடைஞ்சு எத்தனை வீட்டை பார்க்குறாரு பாருங்கள். இந்த கடக லக்னத்திலிருந்து உச்சமடைந்தவர் 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடுனா உங்களுடைய ஆசை பாசைகள், குலதெய்வம், காதல், இதெல்லாம் சொல்கிறது, குழந்தைங்க, இதெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5. ஆக நீங்கள் ஆசைப்பட்டதுபடி வருமானம், மதிப்பு மரியாதை ஈட்டுறது, அந்த ஸ்டேஜை அடையிறது பெரிய அளவிலான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து கொடுப்பார் இந்த சந்திரன். அந்த இடத்தை நீங்கள் தக்க வச்சுக்கொள்ளலாம் அப்படின்றது. சரி, இப்போ இதெல்லாம் வந்து ஓகே. இப்போ இந்த சந்திர பகவான் 11ல் போகிறனால 11ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டை பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் மாறுதல்கள் உண்டாகும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனைவிக்கு அல்லது அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான நற்பலன்கள் எல்லாம் இருக்குது.
சின்ன வயசில் இருந்தே அவங்களுடைய பையனா, ஓ டீச்சரோட பையனா, ஓ அவங்க மணிகர் அந்த அம்மா பையனா, அப்படி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுற அந்த ஒரு மதிப்பு அம்மானால் உங்களுக்கு உண்டாகும். உங்களால் பிற்காலத்தில் அம்மாவுக்கும் நல்ல மதிப்பு மரியாதைகள் உண்டாகும் அப்படின்றது. இப்போ சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா, சிம்ம லக்னத்தை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா விரையாதிபதி உச்சமடைகிறார் அப்படின்றோம். எங்கே உச்சமடைகிறாரு? 10ல். இப்போ விரையாதிபதி 10ல் போகிறது கெட்டது தான், ஆனால் உச்சமடைஞ்சால் ரொம்ப நல்லது. இவங்களுக்கும் கவர்மெண்ட் வேலை உறுதி. 10ல் தானே, 10ன்ற கர்மஸ்தானம் இல்லையா, தொழில் ஸ்தானம் இல்லையா. ஸோ தொழில் ஸ்தானத்தில் எவரா ஒரு பாவியாச்சு இருக்கணும்னு இருக்காங்க. இப்போ இந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி பாவி தானே. ஆக 10ஆம் வீடு சும்மா இல்லாததுக்கு போல யாராக இருக்கணும் அப்படின்றது. அப்போ இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தை பார்க்குறார் சந்திர பகவான். விரையாதிபதி அப்படின்றவர் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு 10ஆம் வீட்டில் இருந்து, தொழில் வீட்டில் இருந்து. அப்போ எதிர்பார்த்த இடத்த, எதிர்பார்த்த பதவிகள் உங்களை வந்தடையும். கவர்மெண்ட்டில் பெரிய அளவில் பேர் புகழ் கிடைக்கும், கவர்மெண்ட் வருமானம் உண்டு. இதே மாதிரி தாய்க்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்றோம். அப்போ இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரையாதிபதியாக இருந்தாலும் சந்திர பகவான் உச்சம் அடைந்தால் மனம் தெளிவு பெறும், சரியான கர்மாக்களை செய்வீர்கள், விட்டு வந்த கர்மாக்களை ஒழிக்கிறதுக்கு மீண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடுவீர்கள். ஆக உங்களுடைய நாட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகத்தின் பேரில் அதிகமாக இருக்கும் அப்படின்றோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடாம் கன்னி வீடு. இந்த கன்னி லக்னத்தாக கொண்ட ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 8ல் உச்சமடைகிற சந்திரன் இருக்கார். 8ல் உச்சமடைந்தாலும் சந்திரன் கன்னி ராசிக்கு 3ஐ பார்க்கிறார். ஆக இவர் யார் கன்னி ராசிக்குன்னா லாபாதிபதி. ஸோ இப்போ லாபாதிபதி 8ல் போயிட்டார். திடீர் லாபங்கள், தன யோகங்கள், கஷ்டங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் சேர்ந்துன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டு கேஸு, வழக்கு, வம்பு இதெல்லாம். அதே மாதிரி ஆயுள் ஸ்தானம். அப்போ லாபாதிபதி ஆயுளுக்கு போகும் பொழுது ஆயுள் பலத்தை கொடுப்பார், மனோதைரியத்தை வளர்ப்பார் அப்படின்றோம். அப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு பாருங்கள், ஆயுள் ஸ்தானத்தை கெட்டிப்படுத்துறதுக்கு ஆயுள் ஸ்தானத்தில் ஒரு பகவான் உச்சமடைகிறார். அது யார்? லாபத்தை கொடுக்கின்ற பகவான். அப்போ ஆயுள் லாபம் உண்டு. அப்பாவுக்கும் ஆயுள் நல்லா இருக்கும், உங்களுக்கும் ஆயுள் நல்லா இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் பதவிகள் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் அப்படின்றவர் வந்து உங்களுக்கு லாபாதிபதியாக இருந்தனால மனசு தெளிவாக இருக்கும், இலக்கை சரியாக நிர்ணயிப்பீர்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிப்புலையும் பெரிய அளவில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் வீட்டை யாருங்க? இந்த கன்னி லக்னத்துக்கு 9வது வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டை பார்க்கிறார் அந்த கன்னி லக்னத்துக்கு. அப்படி பார்க்கும்பொழுது பெரிய அளவில் பாக்கியத்தில் போய் உச்சமடைகிறார் அப்படின்றத பார்க்குறோம். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்ல பெரிய இடத்துல குழந்தை பிறக்கும், குடும்பம் பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் சகோதரர்களால் நன்மை உண்டாகக்கூடியவர்கள் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க. அப்போ கன்னி லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி என்ன ஆகிறாருங்க? ரிஷபத்தில். இந்த கன்னி லக்னத்துக்கு ரிஷபத்தில் அப்படின்றோம். 9ல் போய் 9ஆம் வீட்டிலேருந்து எதை பார்க்குறாருங்க? கன்னி லக்னத்துக்கு 3ஐ பார்க்குறார், தம்பி தங்கைகளை பார்க்குறார், அண்டை இடத்துல இருக்கிற ஆளுங்களை, உறவினர்களை பார்க்குறார். அவங்களால் நன்மை உண்டு. அப்புறம் துலாம் அப்படின்றோம். இந்த துலாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி அப்படின்றோம். இந்த 10ஆம் அதிபதி என்ன பண்ணுறாரு? லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சந்திர பகவான். அப்போ தொழிலை கொடுக்குறவர் ஆகட்டாரா? இந்த தொழில் கொடுக்க கூடியவர் சந்திரன். இந்த சந்திரன் என்ன பண்ணுறாரு? கிடுகிடுன்னு ஓடி ரிஷபத்துக்கு போயிடுறார். அப்போ துலாத்துலேருந்து பார்த்தா 8. அப்போ வெளிநாடுகள், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வருமானங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும். ஊர் விட்டு ஊர் போய் வெளிநாட்டில் பெரிய அளவில் செட்டில் ஆகிறது, நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. அதே மாதிரி 10ஆம் அதிபதி கர்மாதிபதி. கர்மாதிபதி என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கார், ஆயுள் கூடும். ஆக இந்த சந்திரன் உச்சமடைகிற இடம் பார்த்திங்கன்னா துலா லக்னத்துக்கு 8 நல்லதாக இருக்கும். 8லேருந்து 2 பார்க்குறாரு. வருமானம், குடும்பம், சுகஸ்தானம்,
உயர்கல்வி, இந்த கல்வி ஸ்டார்டிங் கல்வி அப்படின்ற பிரைமரி ஸ்கூலிங்கு இதெல்லாம் பார்க்குறார். அப்போ உச்சமடைந்த இவர் பார்க்கும் பொழுது நிலையான வருமானங்களை கொடுப்பார், நல்ல குடும்பங்களை கொடுப்பார் அப்படின்றது, இதெல்லாம் நன்மையை கொடுக்கறது அப்படின்றது. அப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் டிடெக்டிவ் லெவலில் ரேஞ்சில் மைண்டு இருக்கும். ஏன்னா மைண்டு அதிபதி 10ஆம் அதிபதியும் ஆகி அவர் 8ல் போய் மறைந்திருக்காள். அப்போ மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னோம்னா இந்த விஷயத்துக்கு இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, இதனாலேயும் ஆயிருக்கலாம் அல்லது இதனாலேயும் ஆயிருக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மைண்டு பவர் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றவங்கள விட. ஒரு பிரச்சனைன்னு போய் சொன்னீங்கன்னா இவங்கக்கிட்ட சந்திரன் உச்சமடைந்த மிதுன இந்த துலாம் லக்னக்காரங்கிட்ட போய் சொன்னால் சூப்பராக பதில் சொல்லிடுவாங்க அப்படின்றது. அடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 7ல் சந்திரன் உச்சம். அப்போ பார்த்தீங்கன்னா மனம் போல் வாழ்க்கை அமையும் அப்படின்றோம். விருச்சிக லக்னத்துக்கு 7ல் சந்திரன் உச்சமடைந்தால் 9ஆம் அதிபதி. அப்போ 9ஆம் அதிபதி இன்னும் யாருங்க? அப்பா. அப்பா நல்லா இருப்பார், உச்சமாக இருக்கிறனால பெரிய அளவில் வருமானங்களை ஈட்டுவார். அப்பா உங்களை பெற்றதனால் புகழ் பெறுவார் அப்படின்றது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு இருக்குது. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்றவர்கள் சந்திரன் உச்சமடைந்த இந்த விருச்சிக லக்னத்துக்காரங்க. இப்போ அடுத்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து லக்னத்தையே பார்க்குறாரு இல்லைங்களா, மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும், பெரிய அளவிலான மாஸ் உங்களை வந்து சேருங்கிறோம். அப்புறம் தனுசு லக்னம் அப்படின்னு பார்க்கணும். தனுசு லக்னத்துக்கு 6ல் உச்சமடைகிறார் 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி மறைவது நல்லது, உச்சமடைந்தால் கொஞ்சம் கெட்டது. அப்போ இந்த சந்திரன் மறைவதனால தாயாரின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ஆனால் பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருக்காது. 12ஆம் வீடை பார்ப்பால் நிம்மதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தாயால் தான் உங்களால் கொடுக்க முடியும். உங்களுக்கு தாய் பெரிய அளவில் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாங்க, அவங்களால எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக தனுசு லக்னக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 6ல் உச்சமடையும் பொழுது, விரயத்தை பார்க்கும் பொழுது தாயாரால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புகழடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கு சில மருத்துவமனை பிரச்சனைகள் உண்டாகும். தாய் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் அடமானம் வச்சு பேங்க்கில் பெரிய அளவில் பணத்தை வாங்கி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு வழிவகைகள் செய்வார்கள். இது மாதிரியான விஷயங்கள் இப்போ கவர்மெண்ட் வேலையே வேணும்னா கூட தாயோட அனுசரணையால் நடக்கும் அப்படின்றோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர லக்னம். மகர லக்னம்னு பார்க்க போகிறப்ப இந்த மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியே நம்முடைய சந்திர பகவான். இப்போ 7ஆம் அதிபதினா பாருங்கள் பார்ட்னர்ஸ் அப்படின்றோம், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்லாம். இவர் என்ன பண்ணுறாரு, 5ல் போய் 5ல் போய் உச்சமடைகிறார். இது பெரிய அளவிலான வரவேற்கத்தக்கது. அப்போ காதல் திருமணங்கள் கைகூடும், எதிர்பார்த்த டிரான்சாக்ஷன் நல்லபடியாக நடக்கும், பெரிய அளவிலான நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தாயாரால் மிகுந்த அனுகூலம் உண்டு, தாயை போல் பார்த்துக்கிற மனைவி அமைவாள். புரியுதுங்களா? இப்போ சந்திரன்றது தாய், 7ஆம் அதிபதி ஆகிறார். இப்போ தாயை போல் வருவாங்க. அவங்க எப்படி தாயை போல் இருப்பாங்க, ரைட்டு. எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னா அவங்க உச்சமடைஞ்சு 5ல் உட்காந்துருக்காங்க. 5ன்றது காதல். அப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாயை விட அதிகமாக அன்பு கொடுப்பீங்க உங்கள் மனைவியின் பேரில். அந்த அன்பு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த மகர லக்னத்துக்கு 11ஆம் வீடை சந்திர பகவான் பார்க்குறாரு, இந்த விருச்சிகத்தை பார்க்குறாருன்றோம் இல்லையா, விருச்சிகம் 11. மகர லக்னத்துக்கு இப்போ நம்ம சொன்னதெல்லாம் போக மதிப்பு மரியாதை, அந்த மனைவியால் மதிப்பு மரியாதை அதிகமாகும். தாயால் ஏற்கனவே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும், தாய்க்கு பின் தாரம்ன்றது கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும், இன்னும் மதிப்பு கூடும். இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் வீட்டில் கும்ப லக்னக்காரங்களுக்கு உச்சமடைகிறார், சுகஸ்தானத்தில் உச்சமடைகிறார். யார்? 6ஆம் அதிபதி. வியாதி வம்பு வழக்குன்னு சொல்கிறவர் சந்திரன், கொடுக்க வேண்டிய சந்திரன் உச்சமடைந்தால் அது அதிகமாக கொடுப்பார். ஆமாங்க. ஆனால் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால அவர்களை வெற்றி கொள்ளவும் வழிவகுப்பார், வியாதிகளை விட்டு வெளிவரவும் விஷயத்தை கொடுப்பார். 10ஆம் வீட்டை பார்ப்பதால் பெரிய அளவிலான நன்மைகளை கொடுப்பார். தொழில் முன்னேற்றங்கள் அப்படின்றது பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம். இப்போ மீன லக்னத்துக்கு 3ல் உச்சமடைகிறார். 3ல் உச்சமடைய ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்களுக்கு 5ஆம் அதிபதி 3ல் உச்சமடைந்து
எங்கள் விருச்சிகத்தை 9ஆம் வீட்டை வர பார்க்குறார். 5ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசியை போல மீன ராசியும் பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். அப்போ 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், அண்டை அயலாளர்கள், உறவினர்கள், உற்றார்கள், இவர்கள்லாம் சொல்கிறது 3ஆம் ஸ்தானம். தைரிய வீரியஸ்தானம், இதில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். உச்சமடைஞ்சு மனசில் தைரியம் பிறக்கும். அந்த தைரியத்தை அப்படியே கொண்டு போய் செயலாக்கத்துக்கு உண்டாக்குவீங்க. ஏன்னா 10ன்னா ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு ரிசல்ட்டு, ஒரு வேலை, அந்த வேலையினால் ஜீவனம் பண்ணுறது. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். பெரிய அளவில் நன்மைகள், அதனால் வர்ற ரெகக்னைசன்ஸ் நல்லா இருக்கும். அப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் உச்சமடைந்தால் மிகுந்த நற்பலன்களை கொடுப்பார். மற்ற யாருக்கும் கொடுக்காத நற்பலன்கள் கொடுப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமடைந்தால் இவ்வளவு நன்மைகள் A to Z பார்த்துட்டோம். அப்போ இந்த லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பிரித்து சொல்லியிருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னதெல்லாம் மாற்றிக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அதிகப்படுத்திக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் கொடுக்க நாம் வந்து ரெடியாக இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் எப்போவுமே வரவேற்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.